வணக்கம். அண்ணா ஆதரவு திமுக எதிர்ப்பு, எம்ஜிஆர் ஆதரவு அதிமுக எதிர்ப்பு, விஜயின் கோமாளி அரசியல் இதை பத்தி தான் பேச போறோம். இப்ப சமீபத்துல மதுரையில மாநாடு நடந்தது அப்படிங்கிறத பாக்குறோம். பல்வேறு கலைபரங்கள், பல்வேறு கூத்துகள் அவருடைய ரசிகர்களால் நடத்தப்பட்டன. அது ஒரு பட விழா மாதிரி தான் இருந்தது. அரசியல் மாநாடுங்கிறத விட அது ஒரு பட விழான்னே வச்சுங்களேன். அந்த மாதிரியான கூத்துக்கள் தான் அங்க நடந்தது. அதை பத்திலாம் தனித்தனியா காணொலிகள் வந்திருக்கதால நான் அந்த ஆஸ்பெக்ட்ல இப்ப டீல் பண்ணல. அதுக்கு பதிலா அவரு பேசுனதுல இருந்து ஒரு என்ன அரசியல் அவரு இப்ப பேசியிருக்காரு, ஏதாவது முன்ன பேசுனதுல இருந்து ஏதாவது முன்னேற்றம் இருக்கா அப்படிங்கிற பல்வேறு ஆஸ்பெக்ட்ல தான் இப்ப நம்ம இதை பேச போறோம். அதாவது ஒரு 37 நிமிஷம் பேச்சுன்னு வைங்களேன், அந்த அளவு தான் பேசுறாரு. அதுவுமே ஏற்கனவே யாரோ ஒருத்தர் ஸ்கிரிப்ட் எழுதி அதை ரிஹர்சல் பண்ணிட்டு பேசின மாதிரி தான் இருக்க ஒழிய அந்த அரசியல்ல ஒரு தெளிவு இல்லை. அந்த ஒட்டுமொத்தமா அந்த ஸ்பீச்சை பார்க்கும்போது அவருடைய அரசியல் நாலேஜ் அல்லது அரசியல்ல அவருடைய கருத்துக்களை சொல்றதுக்கான இன்னும் அந்த தெளிவை அவர் பெறல அப்படிங்கிறதா நமக்கு ஒட்டுமொத்த அவருடைய ஸ்பீச்ல இருந்து எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அண்ணாவை ஆதரிப்பாராம், அண்ணா தோற்றுவித்த திமுகவை எதிர்ப்பாராம். எம்ஜிஆரை ஆதரிப்பாராம், எம்ஜிஆர் தோற்றுவித்த அண்ணா திமுகவை எதிர்ப்பாராம். இது இது எந்த அளவு ஒரு ஒரு கான்ட்ராஸ்டா இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அப்புறம் திடீர்னு விஜயகாந்த் ஆதரவு தெரிவிக்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுடைய கொள்கை வழிகாட்டுதல் இருக்காங்க இல்லைங்களா, அந்த 5 பேருன்னு சொல்லி அதையும் சொல்றாரு. ஆக ஒரு கோமாளித்தனமான அரசியலை இவர் முன்னெடுக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு விவரம் தான் நமக்கு இந்த மாநாட்டு முடிவுல இருந்து நமக்கு புரியுது. முதல்ல மாநாடு எல்லாம் வழக்கமா நிறைய நேரம் இருக்கணும். ஒரு ஹோல் டே நடத்துவாங்க. பந்தல் போட்டு மக்களுக்கு அசௌகரியம் எதுவும் இல்லாம நல்லா நிழல் அமைச்சு தண்ணி ஏற்பாடு, டாய்லெட் ஏற்பாடுகள் மற்றும் உணவு ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு தான் அதை தான் நம்ம மாநாடுன்னு சொல்லுவோம். ஆனா இந்த நிர்வாக திறமை இந்த கட்சியில யாருக்கும் இல்லாதால இது ஒரு படு கேவலமான ஒரு முறையில இதை நிர்வாகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். நமக்கு என்னன்னா, ஒரு மாநாடு விக்கிரவாண்டியில நடத்துறீங்க, அதுல இருந்து ஒரு சில பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறவர்களை சரியா ட்ரீட் பண்ணணும், அவங்களுக்கு சரியான அசௌகரியம் இல்லாம பாத்துக்கணுங்கிற ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாம நீங்க எல்லாம் மாநாடு நடத்தி என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத நமக்கு இப்ப உள்ள மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. முதல்ல மாநாடு 1.5 மணி நேரம்லாம் நடக்கிறதுலாம் மாநாடு கிடையாது. விஜய் பேசினது 37 நிமிஷம்னா மற்றவங்க எல்லாம் பேசுனது 3 நிமிஷம் அவ்வளவுதான் வருது. அது ஒட்டுமொத்த மாநாடும் அது ஓவர். அதுக்காக மக்களை நீங்க இங்க இருந்து தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில இருந்து டிஸ்லோகேட் பண்ணி மதுரைக்கு வர வச்சு மதுரையில ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடின மாதிரி நீங்க காமிச்சதை தவிர இது ஒரு மாநாட்டினுடைய எந்த ஒரு சிறப்பும் இதுல இல்லைங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி அதுல பேசும்போது பாத்தீங்கன்னா பாஜகவை எதிர்க்கிற மாதிரி சில பாயிண்ட்ஸ், அதாவது நீட்டு, இந்த மீனவர் பிரச்சனை, வழக்கம் போல பிரச்சனை, அதாவது சும்மா நான் ஒரு மோடியை பாஜகவை எதிர்க்கணும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக அதுல அப்படியே பட்டும் படாமலும் உள்ள பிரச்சனைகள். இப்ப நாட்டே உலுக்கிக்கிட்டு இருக்கிற தேர்தல் தில்லுமுள்ளு தேர்தல் முறைகேடுகளை பற்றியோ, இப்போ 30 நாள் ஒருத்தர் சிறைவாசம் இருந்துட்டு 31வது நாளும் சிறைத்துல இருந்தாருன்னா அவருடைய பதவி சிஎம் பதவியா இருந்தாலும் மந்திரி பதவியா இருந்தாலும் போகுங்கிற ஒரு டிக்டேட்டர்ஷிப்பை நோக்கி நகர்கிற ஒரு பில்லை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை பற்றிய எந்த ஒரு தெளிவான அரசியலும் இல்லை. அதே மாதிரி அமெரிக்கா நமக்கு எதிராக வரி விதிச்சிருக்கு, அதுக்கு மோடி மௌனம் கேட்கிறாரு, அதை பத்தி எந்த இதுவும் இல்லை. ஆக சமகால அரசியலை பேசாமல் நானும் அரசியல் ஏதாவது ஒண்ணு பேசிட்டு போறேன், எனக்கும் ஏதாவது ஒரு அரசியல் பேசணுமே அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக நாங்க எதிர்க்கிறோங்கிறதுக்கு அதுக்கு 2-3 பாயிண்ட்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களை கவர்றதுக்காக அவங்க பாஜகவோட கூட்டணி இருக்கிறதாலையும் அவங்கள வசீகரமான தலைவர்கள் யாரும் இல்லாத மாதிரி, அதாவது எடப்பாடியோ இல்ல இப்ப அங்க இருக்கிற தலைவர்கள் யாரும் வசீகரமான தலைவர்கள் இல்லைங்கிற அந்த பொருள் உட்பட அந்த தொண்டர்களை மட்டும் ஈர்க்கிற மாதிரி, அதே சமயம் தலைவர்களை அடிமைகள் இருக்கிறாங்க, அவங்க பாஜகவோட உறவுக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை எதிர்க்கிற மாதிரி சில பாயிண்ட்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் மதுரை மண்ணிற்காரங்கிறதால அவர் ஜெயிச்சாராம், அரசியலுக்கு ஒரு நடிகராக இருந்து ஜெயிச்சதால அவரை பற்றிய ஒரு அப்ரிசியேஷன் அது ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா தேர்தலில் நானே எல்லா தொகுதியிலும் நிக்கிற மாதிரி நினைச்சு நீங்க வாக்கு கொடுக்கணும், வாக்கு போடணும், ஒரு 7-8 தொகுதியை சொல்றாரு. சொல்லிட்டு இந்த தொகுதியில எல்லாம் விஜய் நின்னா என்னவோ அத மாதிரி நீங்க நினைச்சீங்க, விஜய்க்கு ஓட்டு போடுற மாதிரி தான் நீங்க நினைச்சீங்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றிய ஒரு பேச்சு. இதெல்லாமே ஒரு ரிஹர்சல் பண்ண ஒரு சினிமா டைலாக் மாதிரி தான் இருக்குது ஒழிய இதுல ஒரு ஒரு தலைப்பை பேசும்போது ஒரு தன் உணர்ச்சி வேணும். அதாவது அந்த இமோஷனலா சார்ஜ் ஆன அந்த வார்த்தைகள் வாயிலிருந்து வரணும். அதுதான் உண்மையான அரசியல்வாதிகிட்டேருந்து வரும். இப்ப இந்த மாதிரியான உண்மையான பேச்சுகளை பாத்தீங்கன்னா முதல்வர் பேச்சுல, திருமாவளவன் பேச்சுல, வைகோ பேச்சுல, கம்யூனிஸ்டுகள் பேச்சுல எல்லாமே இது ரொம்ப மிகவும் அழகா புலப்படும். அந்த உணர்வு தாங்கிய அந்த கருத்தை சொல்லும் போது அதுல ஒரு நம்பகத்தன்மை ஏற்படும். ஆனா விஜய்கிட்ட ஒரு போலித்தனமான ஒரு எதையும் மனப்பாடம் பண்ணிட்டு பேசுற மாதிரி சினிமாவில் டைலாக் சொல்ற மாதிரி தான் அவருடைய பேச்சுலாம் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக இந்த மதுரை மாநாடு என்பது
எந்தவித ஒரு நோக்கமும் இல்லாமல் கூட்டத்தை காமிச்சு தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து நான் வந்து நான் ஒரு பெரிய க்ரௌட் புல்லர், என்னை நம்பி வந்து இந்த இளைஞர்கள்லாம் வருவாங்க, நான் கூப்பிட்டா என்னுடைய முகத்தை பார்க்கறதுக்காக இவ்வளவு பேர் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக கூட்டப்பட்ட மாநாடு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு மாநாடுனா முறைப்படி ஒருத்தர் வந்து தலைமை தாங்கணும், அப்புறம் அதுல தீர்மானங்கள் ஏற்ற பண்ணணும், அப்புறம் பல்வேறு தலைவர்களை நிறைய நேரம் பேச பண்ணணும். அதே மாதிரி ஆதரவு கட்சிகள்ல இருந்து கூட ஆட்களை சில நேரங்கள்ல சப்போர்ட்டுக்காக பேசுறதும் உண்டு. இப்ப இவங்களுக்கு அந்த மாதிரி யாரும் ஆதரவு கட்சிகள் இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து இவர் பேச்சுல இருந்து நமக்கு தெரிய வர்றது வந்து இவர் பிஜேபி கூடயும் போற மாதிரி இல்லை, அதிமுகவோடையும் கூட்டணி அமைக்கிற மாதிரியும் தெரியல. தனி ஆவர்த்தனமா தான் இவர் பண்ண போறாருங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. ஏன்னா அந்த பேச்சுல போன மாநாட்டிலுமே அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாரு, இந்த மாநாட்டிலுமே வந்து கொள்கை எதிரி பாஜகங்கிறத தான் சொல்றாரு. இது எல்லாத்தையும் போக இந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்லயும் நீங்க வந்து ஒரு சாரம் எடுத்தீங்கன்னா என்னன்னா, நடிகர்கள்லாம் வந்து அரசியல்ல வந்து ஜெயிச்சதா வரலாறு இல்லை, எம்ஜிஆர் தவறுன்னு இவங்க சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. அதாவது இவரும் ஒரு எம்ஜிஆர் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரியே இவரும் சினிமாவில இருந்து வராராம். இந்த லாபத்தை விட்டுட்டு, அவர் பெரிய தொழிலை விட்டுட்டு பீக்ல இருக்கும்போதே வந்து அவர் மோதுறாராம். அது என்னன்னா மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வரான்னு சொல்றாரு ஒண்ணு. ரெண்டாவது வந்து திமுக எதிர்ப்பு வந்து ஸ்டாலின் அங்கிள் அங்கிள்னு சொல்றாரு. அதாவது திமுக எதிர்ப்பை மட்டும் வந்து பிரதானப்படுத்துறாராம். அதாவது திமுகவை ஏற்படுத்திய அண்ணாதுரைக்கு ஆதரவு, ஆனால் அந்த திமுகவை பின்பற்றுகிற கலைஞருக்கோ மு.க.ஸ்டாலினுக்கோ ஆதரவு கிடையாது. ஏன்னா இவங்க நடத்துறது திமுக ஆதரவு இல்லை, அரசியல் கிடையாதான். இவங்க நடத்துறது வந்து குடும்ப அரசியலாம், ஊழல் அரசியலாம். அதனால இவங்க திமுக கிடையாதான். இது என்ன மாதிரியான ஒரு லாஜிக் அப்படின்னு புரியல. அதே மாதிரி எம்ஜிஆரை பாராட்டுறீங்க. எம்ஜிஆர் அங்கிருந்து சினிமால இருந்து வந்தாரு, நிறைய தியாகங்கள் பண்ணாரு, மக்கள் சேவை பண்றதுக்காக தான் வந்து தன்னுடைய சினிமா தொழிலை விட்டுட்டு வந்தாரு, என்ன மாதிரி அவரும் விட்டுட்டு தான் வந்தாருன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப அவர் ஆரம்பிச்சு அவர் பேரை சொல்லி நீண்ட காலம் ஆட்சியில் இருந்தா அதிமுகவை வந்து எதுக்கு விமர்சிக்கிறீங்க அப்படியானா? சோ ஏதாவது ஒண்ணுல வந்து தெளிவா பேசணுமா வேண்டாமா? அந்த ஒரு தெளிவு வந்து விஜய்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல. இது எல்லாத்தையும் விட ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம் என்னன்னா, இவருக்கு கொள்கை தெளிவே சுத்தமா கிடையாது அப்படிங்கிறது தான் இவருடைய பேச்சுல இருந்து நமக்கு தெரிய வருது. அங்கங்க இந்த சினிமா டயலாக்ல வந்து தொட்டுக்குவாங்க இல்லையா, ஒரு கொஞ்சம் நகைச்சுவா ஒண்ணு தொட்டுக்குவாங்க, கொஞ்சம் வீரவசனம் மாதிரி கொஞ்சம் தொட்டுக்குவாங்க, இல்ல சில நேரங்களில் தத்துவம் பேசுறேன்னு பேசுவாங்க, பிலாசபி எல்லாம் பேசுவாங்க, பாத்துருக்கீங்களா ஹீரோஸ் எல்லாம். அந்த மாதிரி எழுதப்பட்ட ஒரு டயலாக் தானே ஒழியா ஒரு பேச்சு. அதுல வந்து சுருக்கமா ஒரு முன்ன பேசின மாதிரியே ரொம்ப சிம்பிளாவே குறைவான நேரமே பேசிட்டு போயிருந்தா கூட இவ்வளவு பிரச்சனை கிடையாது. அந்த வேகாத வெயில்ல அந்த தொண்டர்கள் மத்தியில சும்மா ஒரு சினிமாவில் ஷூட்டிங்ல வந்து பேசுற மாதிரி ஏத்தி இறக்கி பேசிட்டு போறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். இதுதான் நமக்கு வந்து ஒரு வேதனையா இருக்கு. ஒரு முதல் மாநாட்டுல இருந்து ரெண்டாவது மாநாட்டுக்கு வரும்போது கொஞ்சமாவது முன்னேற்றம் இருக்கணும் இல்லையா? இவருடைய பேச்சுல, இவருடைய கருத்தியல் தெளிவுல, இவருடைய அரசியல் பாதை இதுல வந்து கொஞ்சம் தெளிவு ஏற்படணும். முன்னுக்கு இப்போதைக்கு வந்து கொஞ்சம் தெளிவு ஏற்படணும். அந்த தெளிவு எதுவும் இருக்கிற மாதிரி நமக்கு அதுல புலப்படலை. ஏன்னா இது எந்த தெளிவும் இல்லாம தானே பேசுறாரு. அப்படி இருக்கிற நம்ம வந்து எப்படி வந்து ஒரு கொள்கை தெளிவு இல்லை ஒரு அரசியல் தெளிவை வந்து நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஆக இந்த மாநாடு என்பது அட்டர் பிளாப் தான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இதை சொல்ல விரும்புறோம். ஏன்னா தொண்டர்களுக்குமே வந்து மகிழ்ச்சி கிடையாது. தொண்டர்கள் வந்து பல பேர் புலம்புறதை பார்த்தோம் நம்ம அந்த மாநாட்டு முடிஞ்சு போகும்போது. சாரசாரியா வந்து அவங்க எதிர்பார்த்த அளவு என்ன இல்லையோ என்னன்னு தெரியல, தண்ணி பிரச்சனை, உணவு பிரச்சனை சொன்ன மாதிரி சரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொரு காரணம் வந்து அவர்கிட்டே விஜய்கிட்டே ஒரு கொள்கை தெளிவு, கருத்தியல் தெளிவு, அரசியல் தெளிவு இல்லாத போது தொண்டர்கள் மட்டும் எப்படி வந்து அரசியல் படுத்தப்படுவாங்க? அவங்கள்ட்ட மட்டும் எப்படி தெளிவு இருக்கும்? ஸோ அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா திதட்டல்களும் உளறல்களுமா தான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். நிறைய பேருடைய பைட்ஸ் வந்து நம்ம அங்கே பார்க்க இருந்தது. அதுல எல்லாத்துலயுமே வந்து ஒரு தெளிவோ இல்லை, ஒரு எதுவுமே இல்லை. ஒரு சினிமா அவருடைய படத்தை பார்த்துட்டு விமர்சனம் பண்ற ஒரு சினிமா ரசிக மனப்பான்மையில அவங்க எல்லாம் இருந்துட்டு போறாங்களே ஒழிய, மற்றபடி இந்த மாநாடு வந்து கூட்டத்தை கூட்டியதை தவிர வேற எதுவுமே சாதிக்கல. இது வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஃபெயிலியரான ஒரு மாநாடு. வேணா விஜயனுடைய அந்த கட்சி தொண்டர்களும் தலைவர்களும் வேணா இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி காமிச்சிட்டாரு, பெரிய க்ரௌடு, இந்த க்ரௌடெல்லாம் ஓட்டா மாறினா திமுகவுக்கு என்ன ஆகும் பாருங்க அப்படின்னு வேணா காலரை தூக்கி விட்டுக்கலாம். ஆனா இப்ப வந்த கூட்டம் எல்லாமே வந்து விஜய்க்கு ஆதரவா ஓட்டு போடுமாங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஏன்னா அவரு கள அரசியல்ல இன்னும் வரல, முழுசுமா வரல. வெறும் மாநாடு அரசியல் பண்றாரு, பங்களாவில் ஒரு அரசியல் பண்றாரு ஒழிய மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய எந்த அரசியலையும் அவர் ஈடுபடல அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த சூழல்ல வந்து இந்த மாநாட்டு வந்து ஒரு ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு வந்து மிக பெருத்த சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த நேரத்துல நாம பதிவு பண்ண கொண்டிருக்கோம். இன்னொரு அமர்வுல வேற ஒரு இடத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.